விடாமுயற்சி மூவியை ரெட் ஜெயண்ட் அவங்க தான் வாங்கியிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட பவர் என்னன்றது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ரெட் ஜெயண்ட் என்ன பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த விடாமுயற்சி மூவி. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், கூட எந்த படமும் வரல, தலை வந்தாலே சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம தலையோட படமான வலிமை அந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் பண்ணி ஒரே நாளில் 38 கோடி வசூல் வந்து பண்ணிச்சு நம்ம வலிமை மூவி. ஸோ இப்போது இந்த விடாமுயற்சி மூவியோட டிக்கெட் ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எகிரி போய் நிற்குதுங்க. ஸோ ரோகிணி சில்வர் ஸ்க்ரீன்ஸில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரசிகை ஷோவுக்கு வந்து 3500 ஒரு ஸ்க்ரீனுக்கும் இன்னொரு ஸ்க்ரீனுக்கு 2500 அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வாங்கலான்னு போகும்போது இப்போது அதன்படி பார்த்தா 38 கோடி வலிமை வசூல் பண்ணிச்சு இல்லையா? இப்போ அதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவே வந்து விடாமுயற்சி மூவி ஃபஸ்ட் டே கலெக்ஷனை பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா டிக்கெட் ரேட்லாம் தீயாக இருக்குது. தலையை பார்க்குறதுக்காக நம்ம தலை ஃபேன்ஸ்லாம் அதை பே பண்ணிட்டு போதான் போகிறோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே மக்களே, நீங்கள் எந்த தேட்டரில் டிக்கெட் வாங்கியிருக்கீங்கன்றதை கமெண்டில் போட்டுருங்க. நாங்கள் ரோஹிணி தேட்டரில் வாங்கியாச்சு மக்களே.